ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஜிஹா. இந்த ட்ரீஸ்லாம் பார்க்க மார்னிங் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைங்க. 5 o'clock என்னோடய குட்டி வாண்டு எந்திரிச்சிரும். ஸோ 5 o'clockலேருந்தே ஹரிபரியாகவே போகும். என்னோடய ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ லஞ்ச் பேக் பண்ணுறது, பாப்பாவை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹரிபரியாக போகும். அவங்க தூங்குற கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அரௌண்ட் 8:30 அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் வாஷ்க்கு போட்டுட்டு அப்படியே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேர் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் நிறைய பேர் அட்வைஸுமே கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியே என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த ரீல்ஸ்லலாம் வைரல் ஆகிட்டு வருதுல்ல, ஸ்கின் கேர் என்னடா ஸ்கின் கேர், சிங்க் கேர் தெரியுமா அப்படின்னு. ரொம்பவே எனக்கு ரிலேட் ஆச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மார்னிங் எந்திரிச்சோடனே டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போலாம் அது டோட்டலாக மறந்தே போயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அப்புறம் வடகரி சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சாச்சு. அண்ட் அரௌண்ட் 11:30 அந்த டைமுக்கே வந்துட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேடம்க்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு ரெட் பனானா தான். ஆக்சுவலி நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட் பனானாவை அந்த நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு கொடுத்துருவேன். எப்போவுமே ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பா அவள். அப்புறம் மேடம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விளையாட விட்டால் தான் அப்புறமா தூங்குவா. ஸோ நல்லா விளையாட விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு என் மதர் இன் லா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு முடிச்சாச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நோட்ஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன பண்ணலாம் அண்ட் பெண்டிங் ஒர்க்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 பேரும் டீ குடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் விட்டு வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி டே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.